குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஃபன் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் லெசன் 6th ஸ்டாண்டர்ட் பார்த்துடலாம். என்ன உன்னோட தானா? உனக்கு படிச்சிருக்கியா? சரி, நான் கொஸ்டின் கேட்குறேன், கொஞ்சம் சொல்லுண்ணா. ஒன் வேர்டோ என்ன குருவினா? சின்ன கொஸ்டின் ஆன்சர். நாளைக்கு மேக்ஸ் பார்க்கலாமா? மேக்ஸில் சில பச்சை வச்சுருக்கேன். சரி, வளர் தமிழ். சரியா? வளர் தமிழ் லெசனை ஒன் வேர்ட் பார்க்கணும். தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மைன்னா என்ன? தொன்மைனா புரியலையே. நாலு ஆப்ஷன் சொல்கிறேன். ஜெயனி, தொன்மைன்னா என்ன? 4 ஆப்ஷன் சொல்கிறேன், அது கரெக்டான ஆப்ஷன் சொல்லுங்கள். ஆ புதுமை, ஆ பழமை, இ பெருமை, இ சீர்மை. பழமை. பழமை. அப்போது தொன்மைக்கு கரெக்டான சொல்லுது பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இடப்புறம். அதை நம்ம எப்படி பிரித்து எழுதணும்? சொல்லு. இடம் பிளஸ் புடம். புடம்ல புறம். அவ கரெக்டாக சொல்லிட்டா. பிரித்து எழுதுனா என்ன? இடம் புறம் சொல்லிட்டேன். அதை எப்படி பிரித்து எழுதணும்? இடம் ப்ளஸ் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சி பிளஸ் இலை. தப்பு. 4 ஆப்ஷன் இருக்குது, சொல்கிறேன். சிறு ப்ளஸ் இளமை. ஆ ஆப்ஷன் வந்து சீர்மை ப்ளஸ் இளமை. இ ஆப்ஷன் வந்து சீரி ப்ளஸ் இளமை. இ வந்து சீர் ப்ளஸ் இளமை. சீர் ப்ளஸ் இளமை. சொல்லு, எது? ஏபியில் அதில் இல்லை. சீரிழமையை எப்படி நம்ம பிரித்து எழுதுவோன்னா சீர்மை ப்ளஸ் இளமை. பி ஆப்ஷன் பி. சீர்மை ப்ளஸ் இளமை. நெக்ஸ்ட்டு, சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. ஸ்டேட்டாக பாரு. சிலப்பதிகாரத்தை, அதாவது சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் நான் பிரித்து சொல்லியிருக்கேன். அது நீங்கள் சேர்த்து எப்படி சொல்லுவீங்க? சிலம்பதிகாரம். தப்பு. சிலம்பதிகாரம். சிலப்பதிகாரம். நான் 4 ஆப்ஷன் சொல்கிறேன். ஆ சிலம்பதிகாரம், ஆ சிலப்பதிகாரம், இ சிலம்பு அதிகாரம், இ சிலப்பதிகாரம். ஏ சிலம்பதிகாரம். இதில் ஏலால அதான் சொன்னேன். ஆ இப்போ சேர்த்து வரும். சிலப்பதிகாரம். ஏன்னா பா வருது இல்லை. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட்டு, கணினி ப்ளஸ் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தமிழை பற்றி தான் கேட்டுக்கிறேன். இப்போ இங்கிலீஷா இது? கணினின்னா என்ன? தமிழ் தானே. இங்கிலீஷில் தான் கம்ப்யூட்டரு. கணினி ப்ளஸ் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நான் பிரிச்சுட்டேன். நீ சேர்த்து சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம் உனக்கு? கணினி ப்ளஸ் தமிழ். கணினி தமிழ். இத்து வருமா வராத? நடுவில் தமிழ் இத்து வரும். கணினி தமிழ். அதாவது ஆ வந்து கணினி தமிழ் இத்து சேர்க்காம வருது. ஆ வந்து கணினி தமிழ் இத்து சேர்த்து வருது. அதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியா? தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? தமிழை விட சிறந்தது இனிமையானது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு யார் சொன்னா? தப்பு. பாரதியார். மாத்தியமா சொல்லக்கூடாது. 4 ஆப்ஷன் இருக்கு. கண்ணதாசன், பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன். பாரதியார் தான் கரெக்ட் ஆன்சர். ஆ மா என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஆ மாடம், ஆ வானம், இ விலங்கு, இ அம்மா. தப்பு. விலங்கு.
மாடுனா விலங்கு. சரி, கோடிட்ட இடம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னது? உணர்ச்சி. மண்ணாங்கட்டி. இப்போ நம்ம ஒன்று நினைக்கிறோம், நம்ம யோசித்து நினைக்கிறோம் இதை பண்ணணும் இல்லை பேசணும், அது எது நம்ம கரெக்டாக வரும்? முயற்சி. சோபா. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னது? லாங்குவேஜ், மொழி. நம்ம தமிழ் பேசுகிறோம்ல, பேசினாதான் தெரியுது நான் என்ன பேச போகிறேன்னு. அப்போ நம்ம பேசுகிறத நம்ம எழுதவும் செய்கிறோம்ல. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தும் உதவுவது எது? மொழி. எழுத்து மூலியமாகவும் வார்த்தை மூலியமாகவும் எது பயன்படுது? மொழி தான் பயன்படுது. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்? தமிழில் நூலா? ரொம்பவே பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியம். அது எழுதியவர் யாரு? தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். சரியா? அதாவது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்ற நூலை எழுதியவர் தொல்காப்பியர். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். சரியா? நெக்ஸ்ட்டு, சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. நான் ஒரு சின்ன இது லைன் சொல்லுவேன், நீ அது சென்டென்ஸாக அமைக்கணும், கொட்டாய் விட்டுறாத. அதாவது தனி சிறப்பு, அதை வச்சு ஒரு லைன் நீங்கள் ஓனாக எழுதுன எப்படி எழுதுவீங்க? தமிழ் தனி சிறப்பு உடையது. சரியா? ஏதாச்சும் ஒரு லெட்ரு வரும், நீங்கள் அதை வச்சு ஒரு சென்டென்ஸாக எழுதணும். நெக்ஸ்ட் சொல்கிறேன், அப்படி சொல்லு. நாள்தோறும். ஏதாச்சும் ஒன்று சேர்த்து எழுது. நாள்தோறும் என்ன பண்ணலாம்? விளையாடுவேன். நாள் முழுக்க என்ன பண்ணுவ? சாப்பிட்டு தூங்கிடுவியா? நாள்தோறும் நாம் நல்ல நூல்களை படிக்க வேண்டும் அப்படின்னு எழுதலாம். நிறைய இருக்கு. விளையாடலாம். குருவினா. தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? சொல்லு, யோசிச்சு சொல்லு. ஏற்கனவே படிச்சுட்ட. இலக்கியம். இலக்கியம் தோன்றிய இலக்கியம் தோன்றிய பிறகே இலக்கணம் தோன்றியிருக்க வேண்டும். சரியா? ஆதலால் தமிழை மூத்த மொழி என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்கள் சொல்லு. இப்போ தானே படித்த, யோசிச்சு சொல்லணும். இப்போ நான் ஒன்று சொன்னேன் நான். நான் என்னது நானே? நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்கள்: சீவக சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி. வாய ஆண் போதுங்க, ஏற்கனவே படிச்சுட்டு எல்லாம் சொல்லு. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி. வேற சரி. நெக்ஸ்ட்டு டிஃபன் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ டிஃபன் வந்து இட்லி, சட்னி, பால்,
பீட்ரூட் குழம்பு. காலையில் பண்ணேன். என் பொண்ணுக்கு உப்பு கம்மியாக, காரம் புளிப்பு எதுவுமே போடல, எண்ணெய் எதுவுமே போடல. பீட்ரூட்டும் சிறுபருப்பும் கடையல் மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ ஒன்று வைக்கும், அது பிடிக்கலையா? சாப்பாடு கூட உனக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் இட்லிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். பாய்.